ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்சம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். உத்தான பாத வம்சம். மைத்ரேயர் கூறியது. சனகாதியர், நாரதர், ரிபு, ஹம்சர், அருணி, யதி முதலிய பிரம்ம புத்திரர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளாகவே இருந்தனர். கிரகஸ்தாசிரமத்தை நாடவில்லை. சதரூபையின் பதியான ஸ்வாயம்புவ முனிவரிடம் பிரியவ்ரதன், உத்தானபாதன் என்ற புத்திரர்கள் தோன்றி வாசுதேவருடைய அம்சமாக உலகை காப்பதில் ஈடுபட்டு இருந்தனர். உத்தானபாதருக்கு சுனீதி என்றும் சுருச்சி என்றும் 2 மனைவிகள். அவர்களுள் சுருச்சி பதியின் பிரியத்துக்கு உரியவளாயிருந்தாள். துருவனை புத்திரனாய் அடைந்திருந்த மற்றவள் அங்கனம் இல்லை. ஒரு சமயம் அரசன் சுருச்சியின் புத்திரனான உத்தமனை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கும் பொழுது தானும் மடியில் ஏற விரும்பிய துருவனை ஏற்று மகிழ்விக்கவில்லை. அங்கனம் விரும்பியவனும் சக்கலத்தியின் புதல்வனுமான துருவனை பொறாமையுடன் நோக்கி மிகுந்த கர்வத்துடன் சுருச்சியானவள் அரசன் காதில் விழும்படி பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தாள். குழந்தாய், நீ ராஜபுத்திரனாயினும் என் வயிற்றில் பிறக்காததால் அரசனுடைய ஆசனத்தில் ஏறுவதற்கு உரியவனாக ஆக மாட்டாய். அரசனுடைய ஆசனத்தில் ஆசை இருக்குமேயானால் தவத்தால் புருஷோத்தமனை ஆராதித்து அவனுடைய அனுக்கிரகத்தால் என் கர்ப்பத்தில் தோன்றும்படியான வழியை தேடு. மைத்ரேயர் கூறியது. சிற்றன்னையின் கொடுஞ்சொல்லால் பிளவுண்ட மனத்தினனாய் துருவன் கோபத்தால் பெருமூச்சு விட்டுக்கொண்டு தடியால் அடியுண்ட பாம்பு போல் பேசாமல் பார்த்து கொண்டிருந்த தந்தையை விட்டு அகன்று தாயின் அருகாமையில் வாய்விட்டு அழுது கொண்டு சென்றான். கீழுதடு துடிப்பவனும் பெருமூச்சு விடுபவனும் ஆன குழந்தையை தூக்கி மடியில் வைத்து கொண்டு சுனீதி அந்தப்புறத்து ஆட்கள் மூலம் சக்கலத்தி சொன்னதையும் மற்றும் நிகழ்ந்ததையும் கேட்டு மிகுந்த துன்பமடைந்தாள். பேதை சுனீதி தன் துன்பத்திற்கு முடிவை காணாதவளாய் நெடிய பெருமூச்சுடன் புதல்வனிடம் கூறியதாவது: அப்பா, பிறருக்கு துன்பமிழைக்கும் மக்கள் அதன் பயனை அனுபவிப்பர். நீ பிறருக்கு அமங்கலத்தை மனதாலும் எண்ணாதே. சுருச்சி கூறியது உண்மைதான். துர்பாகியவதியான என் வயிற்றில் பிறந்து என் பாலை உண்டல்லவா நீ வளர்ந்தாய். என்னை மனைவி என்றோ பணியாள் என்றோ கூட ஏற்றுக்கொள்ள அரசன் வெட்கப்படுகிறாரல்லவா. அப்பா, மாற்றாந்தாய் கூறியதையும் கபடமின்றி பொறாமையின்றி உள்ளபடி ஏற்று அதன்படி நில். உத்தமனை போல் அரசனுடைய ஆசனத்தை விரும்பினால் நாராயணனுடைய திருவடிகளை பூஜிப்பாயாக. மைத்ரேயர் கூறியது. விரும்பிய பொருளை அளிக்கவல்ல தாயின் உரையை கேட்டு தன்னைத்தானே அடக்கி கொண்டு தந்தையின் தலைநகரத்திலிருந்து துருவன் வெளிக்கிளம்பினான். நாரதர் இதை கேள்வியுற்று அவன் விருப்பத்தையும் உணர்ந்து ஆச்சரியமடைந்தவராய் அவனை எதிர்கொண்டு வந்து எல்லா பாவத்தையும் போக்கும் தன் கையினால் அவன் சிரத்தை தொட்டு கூறலானார். நாரதர் கூறியது. மகனே, விளையாட்டுப் பொருட்களில் பற்றுள்ள சிறுவனாகிய உனக்கு இப்பருவத்தில் சம்மானத்தையோ அவமானத்தையோ நாங்கள் காணவில்லை. முனிவர்கள் கடுமையான யோக சமாதியால் பற்றையொழித்து பல பிறவிகளில் தேடியும் எவருடைய பதவியை அறிய முடிவதில்லையோ அவருடைய அருளை நீ தாயின் உபதேசத்தால் யோகம் செய்து அடைந்துவிடலாம் என்று முற்பட்டிருக்கிறாய். அவரை ஆராதித்தல் வெகு கடினம் என்பது என் அபிப்பிராயம். ஆகையால் நீ இதை விட்டு திரும்ப வேண்டும். உன்னுடைய இப்பிடிவாதம் பயனற்றது. மோக்ஷ தர்மத்தை பற்றுதற்குரிய காலம் வந்தபின் இதில் நீ முயற்சிக்கலாம். இப்பொழுது வேண்டாம். துருவன் கூறியது. ரஜோகுணம் மிகுந்த க்ஷத்ரிய பிறவியை அடைந்து அடங்காத ஸ்வபாவமுடைய என் மனது சுருச்சியின் கொடுஞ்சொல்லாகிய பானங்களால் பிளவுபட்டிருப்பதால் நீங்கள் கூறுவது உண்மை எனினும் பிடிபடவில்லை. ஆகையால் பிரம்மனிஷ்டரே, என் முன்னோர்களாலும் மற்றோர்களாலும் அடையப்படாததும் உலகுக்கும் மேலானதுமான பதவியை அடைய விரும்பும் எனக்கு உபதேசித்து அருள்வீர். நாரதர் கூறியது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற உயர் நலத்தை எவன் தனக்கு விரும்புகின்றானோ அவன் அதை அடைவதற்கு ஒரே வழி ஹரியின் திருவடி சேவையே ஆம். ஆகையால் அப்பனே, புனிதமான யமுனை கரைக்குச் செல். உனக்கு நன்மை உண்டாகும்.
அங்கு புண்ணியமான மதுவனம் இருக்கின்றது. ஹரியின் சாநித்தியம் எப்பொழுதும் அங்குள்ளது. மங்களமான அந்த யமுனை நீரில் முப்பொழுதும் நீராடி உரிய கர்மங்களை செய்து கொண்டு அங்கு வசித்து சரீரத்துக்குரிய ஆசனத்தை அமைத்து கொண்டு 3 விதமான பிராணாயாமத்தால் பிராணன், இந்திரியங்கள், மனது இவற்றிலுள்ள அழுக்கை மெதுவாக நீக்கி வலிமை பெற்ற மனத்தால் குருவான ஸ்ரீ ஹரியை தியானம் செய்ய வேண்டும். எப்போதும் அருள் புரிய காத்திருப்பவரும் மகிழ்ச்சி பொங்கும் முகமும் பார்வையும் உடையவரும் அழகிய மூக்கும் அழகிய புருவமும் அழகிய கன்னங்களும் உடையவரும் தேவர்களுள் அழகிற் சிறந்தவரும் யவ்வனத்தால் ரமணீயமான அங்கங்களை உடையவரும் சிவந்த கண்களும் உதடுகளும் உடையவரும் வணங்கியவருக்குச் சாருமிடமும் இன்ப நிலையமும் புகழும் கருணை கடலும் மேக சியாமல வர்ணரும் 4 கைகளுடன் கூடிய புருஷ வடிவினரும் ஸ்ரீவத்சம், வனமாலை, சங்கு, சக்கரம், கதை, பத்மம் இவைகளால் பிரகாசிப்பவரும் கிரீடம், குண்டலம், தோள்வளை, கங்கணம் முதலிய ஆபரணங்களை அணிந்தவரும் கௌஸ்துப மணிக்கு ஆபரணம் போன்ற கழுத்துடையவரும் மஞ்சட் பட்டாடை அணிந்தவரும் அரைஞானும் பொன்னாலான பாத சரமும் அணிந்தவரும் கண்கொள்ளா காட்சி அளிப்பவரும் சாந்த ஸ்வரூபரும் மனதுக்கும் கண்ணுக்கும் இனியவரும் ரத்ன வரிசை போல் பிரகாசிக்கின்ற நகங்களுடன் கூடிய திருவடிகளால் பக்தர்களின் ஹிருதய கமல கர்ணிகையாகிற வீட்டினுள் புகுந்த அவர்களிடம் நித்திய வாசம் செய்பவரும் புன்சிரிப்பும் அருள் நிறைந்த பார்வையும் உடையவரும் வரம் தருபவர்களில் சிறந்தவரும் ஆன அவரை நன்கு அடக்கப்பட்ட ஏகாகிர சித்தத்துடன் தியானம் செய்ய வேண்டும். இங்கனம் பரம மங்களமான பகவானுடைய ரூபத்தை தியானிக்கும் மனது விரைவில் பரமானந்தத்தால் நிறைந்து அதினின்று நழுவாது. அரசகுமாரா, எந்த மந்திரத்தை 7 நாள் தொடர்ந்து ஜபம் செய்தால் ஒரு புருஷன் தேவர்களை நேரில் காண்பானோ அங்கனம் சிறந்ததும் இரகசியமானதும் ஜபித்திற்கு உரியதுமான மந்திரத்தை என்னிடம் கேட்பாய். அது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பதாம். தேச கால விபாகங்களை அறிந்தவன் பலவிதமான திரவியங்களை கொண்டு பகவான் வாசுதேவனுக்கு திரவியமயமான பூஜையை இம்மந்திரத்தால் செய்ய வேண்டும். அரசனின் இளவல் இங்கனம் உபதேசிக்கப் பெற்று அவரை வலம் வந்து நமஸ்கரித்துவிட்டு ஹரியின் அடிச்சுவடுகளால் அலங்கரிக்கப் பெற்ற புண்ணிய பூமியான மதுவனம் சென்றான். அங்கு வந்ததும் நீராடி இரவு உபவாசம் இருந்து மனதை அடக்கி ரிஷியின் உபதேசப்படி பரம புருஷனை ஆராதித்தான். பின்பு 3 நாட்களுக்கு ஒருமுறை விளாம்பழமும் இலந்தை பழமும் மட்டும் உடல் நிலைக்குற்றவாறு ஆகாரமாக கொண்டு 1 மாதம் ஹரியை ஆராதித்தான். 6 நாட்களுக்கொரு முறை உதிர்ந்த இலைகளையும் புல்லையும் உணவாய்க்கொண்டு 2வது மாதத்தை கழித்து குழந்தை ஹரியை பூஜித்தான். 9 நாட்களுக்கு ஒரு முறை நீர் மட்டும் அருந்தி 3வது மாதத்தை கழித்து உத்தம ஸ்லோகனான பகவானை சமாதியில் நின்று வழிபட்டான். 12 நாட்களுக்கு ஒரு முறை காற்றை உணவாக கொண்டு 4வது மாதத்தை மூச்சை அடக்கி பகவத் தியானத்தில் கழித்தான். 5வது மாதம் பிறந்ததும் அரசிலம் குமரன் மூச்சை முழுதும் அடக்கி பிரம்ம தியானத்தில் ஆழ்ந்து கட்டையை போல் அசைவற்று ஒற்றை காலில் நின்றான். பஞ்சபூதங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் வசப்பட்ட மனதை எல்லாவற்றினின்றும் இழுத்து பகவத் ரூபத்தையே தியானித்து கொண்டு வேறு எதையும் காணவில்லை. அவன் தீவிரமான யோகத்தால் பக்குவமடைந்த புத்தியால் ஹிருதய கமலத்தில் மின்னல் கொடி போல் பிரகாசித்து கொண்டிருக்க கண்ட உருவம் திடீரென மறைய கண்டு கண் விழித்து வெளியே நோக்க உள்ளே கண்ட அதே உருவம் வெளியே நிற்க கண்டான். அந்த காட்சியினால் பரபரப்படைந்த அப்பாலன் கண்களால் அவ்வுருவை பருகுபவன் போல் பார்த்து கொண்டும் முகத்தால் முத்தமிடுபவன் போல் புஜங்களால் தழுவிக்கொள்பவன் போலும் அங்கங்கள் சலிக்க உடலை கழியை போல் பூமியில் வீழ்த்தி வணங்கினான். துருவனுடைய உள்ளத்திலும் எல்லோருடைய உள்ளத்திலும் வீற்றிருக்கும் ஹரியானவர் துருவன் தன்னை துதிக்க விரும்புவதையும் அதன் வகை அறியாமல் இருப்பதையும் உணர்ந்து கைகூப்பி நிற்கும் பாலனை தன் கையிலுள்ள வேதமயமான சங்கத்தினால் கருணையுடன் கன்னத்தில் தொட்டார். துருவன் கூறியது, எல்லா சக்திகளையும் தருகின்ற எந்த பகவான் தனது மகிமையால் என்னுள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த இந்த எனது வாக்கையும்
மற்றும் கை கால் காது மெய் முதலிய இந்திரியங்களையும் பிராண சக்திகளையும் உயிர்ப்பிக்கின்றாரோ அந்த பகவானும் பரம புருஷனுமான உனக்கு நமஸ்காரம். பிரபுவே, நீர் என்றும் பற்றற்றவராகவும் பரிசுத்தராகவும் ஞான ஸ்வரூபியாகவும் ஆத்மாவாகவும் கூட்டஸ்தராகவும் ஆதி புருஷராகவும் பகவானாகவும் முக்குணங்களுக்கும் ஈஸ்வரனாகவும் உள்ளவர். உம்முடைய அகண்டமான சித் சக்தியினால் புத்தியின் வெவ்வேறு நிலைகளின் சாட்சியாக விளங்குகிறீர். உலகின் பாலனத்திற்காக அதி யஜ்ஞ ரூபியான விஷ்ணுவாக விளங்குகிறீர். பகவானே, பரமானந்த மூர்த்தியான உமது பாத கமலங்களையே விரும்பி எவர்கள் வழிபடுகின்றார்களோ அவர்கள் விரும்புவதும் அடைவதும் அழியாத மோட்ச நலன் ஒன்றே எனினும், ஐயனே, பகவானான நீர் தீனர்களான எங்களையும் அப்போதீன்ற கன்றுக்கு தாய்ப்பசு இறங்குவது போல் கருணை சுரந்து பரிபாலிக்கின்றீர். ஸ்ரீ பகவான் கூறியது: திட விரதமுள்ள அரசகுமாரா, உனது ஹிருதயத்திலுள்ள விருப்பத்தை நான் அறிவேன். அடைவதற்கு அரிதாயினும் அந்த உயர்நலத்தை உனக்கு அளிக்கின்றேன். யஜ்ஞத்தை ஹிருதயமாக உடைய என்னை தட்சணை மிகுந்த யஜ்ஞங்களால் பூஜித்து இங்கு உண்மையாக விரும்பிய போகங்களை அனுபவித்து முடிவில் என்னை நினைப்பாய். பின்பு எல்லா உலகங்களும் போற்றுவதும் ரிஷிகளின் ஸ்தானத்துக்கு உயர்ந்ததும் ஆகிய எனது ஸ்தானத்தை அடைவாய். அங்கிருந்து திரும்பி வருதல் இல்லை. மைத்ரேயர் கூறியது: விஷ்ணுவின் திருவடி சேவையால் ஆசைகளற்ற பரமானந்த நிலை கிட்டியும் சங்கல்பத்தால் ஏற்பட்ட ஆசையின் பூர்த்தியை ஏற்றுக்கொண்டு துருவன் அதை வெகுவாய் விரும்பாதவன் போல் நகரத்துக்கு திரும்பினான். இறந்தவன் திரும்பி வந்தாற்போல் குமாரன் திரும்பி வரும் செய்தி கேட்டு அவனை காண ஆவல் கொண்டு அரசன் நகரத்திலிருந்து விரைவாக கிளம்பினான். பகவானுடைய பாதத்தை தொட்டு பாவத்தையும் பந்தத்தையும் அறவே ஒழித்த புத்திரனை பேராவலுடனும் பெருமூச்சுடனும் புயங்களால் இறுகத் தழுவிக்கொண்டான். சாதுக்களில் சிறந்த துருவன் தந்தையின் பாதங்களில் வணங்கி அவருடைய ஆசிகளையும் ஆதரவையும் பெற்று தாய்மார்களை தலையால் வணங்கினான். பாதத்தில் வணங்கிய பாலகனை சுருச்சி கைகளால் எடுத்து அணைத்து கொண்டு கண்களில் நீர் ததும்ப தழுதழுத்த குரலில் சிரஞ்சீவியாக இரு என்று வாழ்த்தினாள். பகவான் ஹரியானவர் எவருடைய நட்பு முதலிய நற்குணங்களால் பிரீத்தி அடைகிறாரோ அவரை நோக்கி பள்ளத்தில் வெள்ளம் பாய்வது போல் எல்லா பிராணிகளும் தாமே வந்தனம் செய்கின்றன. அவனுடைய தாய் சுனீதி பிராணனை விட பிரியமான புத்திரனை இறுக தழுவிக்கொண்டு அவனுடைய அங்க ஸ்பர்சத்தால் உண்டான இன்பத்தில் மனக்கவலை நீங்கியவள் ஆனாள். நகர ஸ்திரீகள் ஆங்காங்கு வழியில் துருவனை கண்டதும் ஒன்று கூடி அவனிடம் வாத்சல்யத்துடனும் மங்களமான ஆசீர்வாதங்களை கூறி அவன் மேல் வெண்கடுகு, அக்ஷதை, தயிர், ஜலம், அருகம்புல், புஷ்பம், பழம் இவற்றை தூவினார்கள். அவர்களுடைய அழகிய பாடல்களை கேட்டுக்கொண்டு தந்தையின் அரண்மனையில் பிரவேசித்தான். ராஜ ரிஷியான உத்தான பாதர் புத்திரனுடைய அத்யத்புதமான பெருமையை கண்டும் கேட்டும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார். நாளடைவில் அரசன் தனது புத்திரன் துருவன் யௌவன பருவம் அடைந்துவிட்டதையும் மக்களுடைய மனதுக்கு உகந்தவனாய் இருப்பதையும் கண்டு பிரஜைகளிடம் பிரீத்தி மிகுந்த அவனையே பூமிக்கு பதியாக்கினார். பின்பு அரசன் தனக்கு கிழத்தனம் வந்துவிட்டதைக் கண்டு தான் செல்ல வேண்டிய கதியை பற்றி ஆலோசித்து வைராகியமடைந்து வனம் புகுந்தார். உத்தமன் விவாகம் இல்லாமலே இருந்தான். ஒரு சமயம் வேட்டையாட போனபோது இமயமலை சாரலில் பலசாலியான ஒரு யக்ஷனால் கொல்லப்பட்டான். அவன் தாயும் அவனுடைய கதியையே அடைந்தாள். திரவியம், கிரியை, தேவதாராதனை இவற்றுடன் செய்யப்படும் கர்மமும் கர்ம பலனை அளிப்பவருமாக இருக்கும் யக்ஞேஸ்வரரை தட்சணை மிகுந்த யஜ்ஞங்களால் துருவ சக்கரவர்த்தி பூஜித்தார். எல்லா நற்குணங்களும் பொருந்தியவரும் பிரம்ம நிஷ்டர்களை போற்றுபவரும் ஏழைகளுக்கு இறங்குபவரும் தர்மத்தின் அணைகளை காப்பவரும் ஆகிய அவரை மக்கள் தம் தந்தையென கருதினர். சேமித்த புண்ணியத்தை சுக போகங்களால் செலவிட்டு விரதானுஷ்டானங்களால் பாவத்தை போக்கி 26,000 ஆண்டுகள் பூமண்டலத்தை ஆண்டார். இங்கனம் அம்மகாத்மா ஸ்தித பிரஜராக தர்மார்த்த காமத்திற்கு பயன்படுமாறு நெடிய பல ஆண்டுகளை கழித்து பின் புத்திரனிடம் அரச பதவியை ஒப்புவித்தார். சரீரம், மனைவி, மக்கள், உற்றார், சேனை நிறைந்த பொக்கிஷம்
அந்தப்புறம் அழகிய விளையாட்டு ஸ்தலங்கள், கடல் சூழ்ந்த பூமி இவை அனைத்தும் காலத்தினால் விழுங்கப்படும் என்று சிந்தனையால் தெளிந்து பதரிகாசிரமத்தை நோக்கி புறப்பட்டார். பகவான் ஹரியிடம் இடைவிடாது பக்தி பெருகவும், ஆனந்த பாஷ்பம் அடிக்கடி மெய்மறக்கச் செய்யவும், உள்ளம் உருகவும், உடல் புலகிக்கவும், சரீராபிமானம் விட்டு தான் இன்னவன் என்ற எண்ணமில்லாமல் இருந்தார். உதயமான சந்திரனை போல் 10 திக்குகளையும் பிரகாசப்படுத்திக் கொண்டு ஆகாயத்தினின்று இறங்கிய சிறந்ததொரு விமானத்தை துருவன் கண்ணுற்றார். அதில் 4 புஜங்களுடனும் சியாமல வர்ணமாகவும் இளமை பருவம் உடையவர்களாகவும் செந்தாமரை கண்களுடன் அழகிய ஆடை, கிரீடம், ஹாரம், தோள்வளை, அழகிய குண்டலம் இவை அணிந்து கதைகள் ஏந்தி நிற்கும் 2 தேவ சிரேஷ்டர்களை கண்டார். அவர்கள் உத்தம ஸ்லோகரான பகவானுடைய சேவகர்களான பாரிஷத சிரேஷ்டர்கள் என்றறிந்து எழுந்து ஆச்சரியத்தால் பூஜாக்கிரமத்தை மறந்து மதுசூதனனுடைய நாமங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு கைகளை கூப்பி நமஸ்கரித்தார். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளில் நிலைத்த சித்தம் உடையவரும் கை கூப்பியவரும் வினயத்தால் வணங்கிய கழுத்துடையவருமான அவரை அணுகி பத்மநாபதாசர்களான சுனந்தர், நந்தர் என்ற அவ்விருவரும் பின்வருமாறு கூறினர். சுனந்த நந்தர்கள் கூறியது: ஜெயிக்க முடியாத விஷ்ணுபதம் உம்மால் ஜெயிக்கப்பட்டது. நித்திய சூரிகளான சப்த ரிஷிகள் கூட எந்த உயர் பதத்தை அடைய முடியாமல் பார்த்து கொண்டு மட்டும் இருக்கின்றார்களோ, எதை சந்திரன், சூரியன், கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் வலம் வருகின்றனவோ அந்த பதத்தை அடைந்து நீர் அதில் இருக்கலாம். இச்சிறந்த விமானம் உத்தம ஸ்லோக சிரேஷ்டனான பகவானால் உமக்கு அனுப்பப்பட்டது. குறைவற்ற ஆயுள் படைத்தவரே, இதில் நீர் ஏறுதற்கு உரியவர். மைத்ரேயர் கூறியது: அவ்வைகுண்ட பக்த சிரேஷ்டர்களின் தேனொழுகும் வார்த்தைகளை பகவத் பிரியரான துருவ சுவாமி கேட்டதும் நீராடி நித்திய கர்மங்களை செய்து முனிவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற்றார். அப்போது உத்தான பாத குமாரரான துருவசுவாமி யமதர்மராஜன் அருகில் வர கண்டார். அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் சிரத்தில் பாதத்தை வைத்து ஹிரண்மயமான திவ்ய சரீரத்துடன் அற்புதமான விமானத்தில் ஏறினார். ஸ்வர்லோகம் செல்லவிருக்கையில் துருவசுவாமி தனது தாய் சுனீதியை நினைத்தார். எளியவளான தாயை விட்டு நான் மட்டும் தனியாகவா அடைதற்கரிய ஸ்வர்லோகம் போவேன் என்று எண்ணினார். அவருடைய சிந்தனையை உணர்ந்த தேவ சிரேஷ்டர்கள் அவருக்கு முன்பாகவே விமானத்தில் செல்லும் சுனீதி தேவியை சுட்டி காட்டினர். தேவ விமானத்தால் முவ்வுலகையும் சப்தரிஷி மண்டலத்தையும் கடந்து நிலையான கதியாகிய விஷ்ணு பதத்தை அடைந்தார். இவருடைய மகிமையை நினைத்து பகவான் நாரத மகரிஷி பிரச்சேதசர்களின் சத்ர யாகத்தில் வீணாகானத்துடன் பின்வரும் ஸ்லோகங்களை பாடினார். நாரதர் கூறியது: 5 வயதிலேயே சிற்றன்னையின் சொல்லம்பால் இருதயம் பிளவுண்டு மனம் வருந்தி வனம் சென்று என் உபதேசத்தை ஏற்று அனுஷ்டித்து பக்தனுடைய சீலத்தாலன்றி வேறெதனாலும் ஜெயிக்கப்படாத பிரபுவை எவர் ஜெயித்தாரோ அவர் புகழை பாடுவோம். எவர் 5-6 வயதில் வெகு சில நாட்களிலேயே வைகுண்ட நாதனை திருப்தி செய்து அவருடைய பதத்தை அடைந்தாரோ அவர் புகழை பாடுவோம். க்ஷத்ரிய குலத்தில் உதித்த வேறு எவனாவது இப்புவியில் பல வருஷங்கள் இருந்தபோதிலும் அவரடைந்த பதவியை அடைய ஆசையாவது கொள்வானா? மைத்ரேயர் கூறியது: சாதுக்கள் போற்றும் உத்தம கீர்த்தி வாய்ந்த துருவனுடைய சரித்திரம் நீர் கேட்ட பிரகாரம் உமக்கு சொல்லப்பட்டது. பௌர்ணமியிலும் சந்திரகலை சிறிது காணப்படும் அமாவாசையிலும் துவாதசியிலும் திரிவோண நட்சத்திரத்திலும் திதி க்ஷயத்திலும் 17வது யோகமாகிய வியதி பாதத்திலும் சூரிய சங்கிரமண காலத்திலும் ஆதித்ய வாரத்திலும் நிஷ்காமனாக பரம பவித்திரமான பகவானுடைய சரணங்களை சேவித்து ஸ்ரத்தையுள்ளவர்களுக்கு இந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும். அதனால் தன்னுள்ளே தானாகவே ஆனந்தானுபவம் பெற்றவனாகி சித்தி எய்துவான். எவன் தத்துவத்தை உணராதவருக்கு பகவத் விஷயமான ஞான அமிர்தத்தை அளிப்பானோ எளியாருக்கு இறங்கும் அவனுக்கு தேவர்கள் அருள் புரிவர். துருவ சரித்திரம் முற்றிற்று.